ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த டிசைனர் பஃப் ஸ்லீவோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 இன்ச் ஹைட்டில் நம்மளோட நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஸ்லீவ் பேட்டர்னை வந்து ஒரு 0.75 அளவு கேப்பில் 5 இல்லைன்னா ஒரு 6 பார்ட்டாக வந்து பிரித்து லைன் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இந்த லைனெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேறொரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பேட்டர்ன் பேப்பரை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஸ் வந்து நம்ம ஒரு 3 இன்ச் அளவுக்கு வந்து கேப் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அது மேலே வந்து அப்படியே செல்லோ டேப் போட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே 3 இன்ச் கேப் இருக்கணும். அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பேட்டர்ன் ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க இந்த 3 இன்ச் பேட்டர்ன் பேப்பரில் சென்டரில் வந்து லைன் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் சென்டரில் லைன் பண்ணணும். அடுத்து நம்ம இந்த சென்டர் கோடு போட்டோம் இல்லையா, இது வந்து கீழே இருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து எல்லாத்துக்குமே மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ ஸ்கேல் வச்சு நான் எப்படி லைன் பண்ணுறனோ அதே மாதிரி நம்ம எல்லா லைனுக்கும் வந்து இதே மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணியும் வந்து எடுத்துடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பேட்டர்ன் பேப்பரோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாத் கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தோட இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ நான் எப்படி மடிக்கிறனோ இந்த மாதிரி மடித்து அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்னொரு சென்டர் நம்ம வந்து இந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கட் பண்ணி கொஞ்சம் கர்வாக வந்திருக்குல்ல, அதை மட்டும் அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த சென்டரில் இந்த கர்வி வந்திருக்குல்ல, ஸோ இந்த கர்வாக இருக்கிற இடத்துல மட்டும் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து நான் ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கர்வாக இருக்கிற இடத்துல மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ எல்லா கர்வ் பார்ட்டுமே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை ஃப்ரண்ட் பக்கம் திருப்பலாம். திருப்பிட்டு நம்மளோட நார்மல் ஸ்லீவோட சைஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நான் இன்னொரு கிளாத் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம இந்த ஃபேப்ரிக் மேலே வச்சு நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம உள்ளே வந்து இந்த ஃபேப்ரிக் நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம அப்படியே மடித்து உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தைக்கணும். இதே மாதிரி நம்ம சைட்லேயும் வந்து இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்து நம்ம இதை சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வெளியில் வந்து தெரிகிற மாதிரி இதை கரெக்டாக பண்ணலாம். இது இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, மேலே வந்து டாப்பில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த டிசைனர் ஃப்ராக்கு, கவுனு இந்த மாதிரி ட்ரெஸ்க்கு நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் அந்த மாதிரி கூட அட்டாச் பண்ணலாம். ஸோ இதுதான் இது ஃபைனல் லுக்கு. இதை வந்து மேனிக்யூனுக்கு அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி சூப்பராக வந்தது. இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து உங்களோட டிசைனர் ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு ஏதாவது ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். தேங்க்யூ.